பாகிசா லாஸ்ட் குக்கிங் ஃபைனல்ஸ் குக்கிங் பா. ஓமண்ணே என்ன செய்யறது? என்ன சமைக்கிறீங்க பிளாட்டருக்கு? அண்ணே இப்போ டெசர்ட் தான், சாக்லேட்ல. ஒரு டெசர்ட்டா நிறைய டெசர்ட்டா? ஒரு டெசர்ட் தான். நான் வேற வேற அபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா செஞ்சு அதாவது ட்ரெயின் பண்றேன். ட்ரெயின்ல ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் இல்ல, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ட்ரெயின் மாதிரி பண்றீங்களா? ஆனா அது பிளானே கிடையாது. அது இப்போ நேற்று மார்னிங் பிளான் பண்ணதான் இது. நான் பிளான் பண்ணி இருந்தது வேற உண்டு. ஆனா என்னால முடிஞ்சதை பண்ணிடுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடா நீ அங்க சமைக்கிறது. சரியானே, வாரம் அடுத்து நான் வந்து சந்திக்கிறேன். சென்னை வந்த உடனே முதல்ல எல்லாரையும் ஒரு கால்டன்ல வின் பண்ண எல்லா வவுச்சரும் கொடுத்துருக்கேன். போய் தங்கும் போது எனக்கு போன் அடி, நானும் வந்துடுறேன். ஓகே சூப்பர். ஆஹா அவஸ்தையா எனக்கு ஒரு அப்படிதான். நாங்க உங்க வீக் பாயிண்ட புடிச்சிருவோம், அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு? என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? ஜோசிகா எல்லாம் வின் பண்ணலாம். ரீதா வின் பண்ணுவோம். ஜோசிகா சரி ஓகே. இதுக்குதான் வாய்ஸ் என்னன்றது. வாய்ஸ் என்று பேசினோடனே கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, தைரியம் வந்திருக்கு. நான் இப்ப எதுக்கு இங்க வந்தேன் மறந்து போயிட்டேன். உப்பு கேட்டேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்காக வந்தீங்க. இப்ப தப்பிய வயிறே குளிர்ந்திருக்கு. அதாவது வெயிட் மேடம், டைம் ஆயிடுச்சு. இந்த வாட்டி இந்த ஃபைனல்ஸ்ல மேம் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எஸ் பெட்டர். ஃப்ரிட்ஜ்ல நான் உன்கிட்ட ஒன்னு வைக்க சொன்னேன்ல, First, ஒரு first. ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ், அதை எடுத்துட்டு வா. ஏய் மாப்ள உரிச்சிடுறா. மாப்ள சத்தியமா ஹெல்ப் மாப்ள உரிச்சிடுறா. மேம் இது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு மேம். ஓகே கிவ் மீ. ஏய் முட்டாள், என்ன தேடுறாங்க? கரெக்ட்டா நீ தான் பார்த்த பத்தியா? யாரும் பார்க்கல, நீ மட்டும் தான் பார்த்த. திரும்பி பாருடா, டைம் ஆயிடுச்சு. ஏய் என்னடா இது? கூப்பிட்டு திட்டுறாங்க. நாலஞ்சு வெள்ள சின்னதா இப்ப போட்டுருங்கல்ல, அது மாதிரி பாதி கட் பண்ணுவேன். எங்க அப்பா பல வெத்தியில கையில வச்சிருக்கப்பா. அக்கா ஏன் நல்லதுங்க? சும்மா எமோஷனல் ஆயிடுச்சு. சரி அது ஒரு பிரச்சனையும் இல்ல. உண்மையாவே இன்னைக்கு அங்க வந்திருந்தால் உங்களுக்கு டைட்டில் வின் பண்ணி கையில வந்திருப்பேன். இந்தாங்க. கண்டிப்பா ஒண்ணுமே தெரியலையே. வாடா சீக்கிரம் வாடா. நிக்கி அண்ணன் கூப்பிடுறாரு பாருங்க, வா. இது ஃபில்டர் பண்ணனும் போ. ஓகே. நீயே டென்ஷன் ஆவற, நான் பாத்துக்கறேன்ற. ஃபில்டர் மட்டும் பண்ணி கொடு எனக்கு. அண்ணன் ஒரு மாதிரி பண்றாருல, சாண்ட் பண்றாரு பாருங்க. கடல் இங்க பாருங்க கொஞ்சம். ஓ மை காட், இங்க முடியுது. சரி எனக்காக லாஸ்டா ஒரு கவிதை மட்டும் சொல்றியா? அம்மா சோப்பா எதுக்கு உங்க பிள்ளை கதை சொன்னேன் அப்படின்னு அடியுள்ள ஷோன்னு சொன்னேன். அது அம்மா தெரியாம சொன்னேன். அப்போ அம்மா இல்லை, இப்போ அம்மா இருக்கு, பையனா இருக்கு. அம்மா அடிக்கக்கூடிய அம்மா வந்து பாஞ்சம் தான் அடிப்பா, கராத்தியில் அடிப்பேன். நான் இப்ப தடுத்துறேன், சும்மா நகைச்சுவை. இவ்வளவு அதிர்ச்சி வந்துட்டா. நான் டென்ஷன்ல இருக்கேன், டிஷ் முடியலன்னு டென்ஷனா இருக்கேன். சரி முடிச்சிடலாம். என்ன நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், முடிக்கிற வரைக்கும் இந்த டென்ஷனே இருக்கக்கூடாது. அங்க இருந்து வந்தா அவ்வளவுதான். சரி ஓகே, அது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டா புடிச்சுக்கோ. நான் அமுக்கல, இன்னும் கொஞ்சம் கூட சூடு பண்ணு. அடுப்பு மட்டும் ஆன் பண்ணு. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கப்புல நம்ம மாத்தி போட்டு வச்சிருந்தோம்ல ஜூஸ், அந்த கப் எடுத்துட்டு வந்துரு. இந்த பாண்டில் லீவ்ஸ், அந்த ரைஸ் அதெல்லாம் போட்டு இங்க கொஞ்சம் பாயில் ஆயிட்டு இருக்கு. ஓகே. மத்ததெல்லாம் ஒரு 4-5 பொருள் ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருக்கோம். அதாவது நம்ம பண்ண டிஷ்ஷை பார்த்துனேன், அங்க இருக்கிற ஜட்ஜஸ் வந்து பிரமிச்சு ஷாக்கா இல்ல ஷாக்ல பாப்பாங்க, இப்படி பண்ணிக்கலாம். ஆனா நீ பண்ணிட்டு நீயே இவ்வளவு ஷாக்கா பார்த்தனா எப்படி? அது அப்படி கிடையாது. இந்த சாக்லேட் கொஞ்சம் டைமிங் மாறிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த மோல்டு வராது, அதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏய் என்னடி அண்டாக்கு மேல ஒரு இன்னொரு அண்டா வச்சு என்னலாமா பண்றீங்க? டபுள் பாயிலா? ஆமாடி, இங்க வந்து இருக்கிற இதை வச்சு எப்படி எல்லாம் வந்து அவன் இருந்தது சமாளிக்க முடியுமோ சமைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல நான் உங்க நிலைமையில இருந்திருந்தா நான்லாம் என்னைக்கும் அந்த பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டு எனக்கு போதும்டா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி. நான் அப்படி விட்டா முடியாது. இப்போ நான் தனியாக ஆளா இருந்தா அப்படிதான் விட்டுருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆடியன்ஸையும் இவ்வளோ சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தந்த இந்த ஒரு டீமுக்கு நான் செய்கிற ஒரு துரோகமா இருக்கும் இது நான் பண்ணா விட்டா. ஸோ எனக்கு இதில் வின் பண்ணாட்டி கூட பரவாயில்லைன்றதுக்காக தான் நான் சமைக்கிறேன். இதுதான் கவுண்டமணி யோகா. என்ன ஓகே என்ன கான்தாரா மாதிரி எல்லாம் பாக்குற? இந்த கேப் மட்டும் எனக்கு இது ஜாஸ்தி பண்ண முடியல. இது உள்ளேயே போக மாட்டேங்குது. என்ன இது எவ்வளவு நேரம் பாரு.
போதும் ஆஃப் பண்ணிக்கோ. குக் ஆயிடுச்சா? நோ. வேற பிஸ்கட் ரெடி பண்ண அதே மாதிரி அழகா கொஞ்சம் கீழே இருக்கும். ஒரு 3 பிஸ்கட் எடுத்து ரெடி பண்ணேன். நம்ம வந்து வாயிசனோட அம்மா அப்பா வந்து வெல்கம் பண்ணலாம்னு இருக்கோம். சோ லெட்ஸ் வெல்கம் வாயிசனோட அப்பா அம்மா. வெல்கம். வணக்கம் அப்பா அம்மா. வணக்கம். வாயிசனோட அப்பா செம்ம சாமிங்கா இருக்காருல. வாயிசனோட அப்பா டான் மாதிரி இருக்கீங்க. டான் மாதிரி இல்ல, நீங்க ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. எங்க அப்பாலாம் அப்ப அப்படி இப்ப கொஞ்சம் அடக்கொடுக்கமா இருக்கு அம்மாட்ட கண்ட்ரோல்ல. வாயிசன், நீங்க லான்ச் எபிசோட்ல சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய அந்த கொத்து ரோட்டி எபிசோட்லயும் சொல்லியிருந்தீங்க, உங்க இன்ஸ்பிரேஷன் வந்து உங்க அப்பா. இன்னைக்கு அவங்கள பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாயிசனோட அப்பா எவ்வளவு பெருமையா இருக்கு. வாயிசன் இவ்வளவு பெரிய பேர் எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் உலகம் எங்க அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா மாதிரி ஒண்ணு இல்ல ஆன்சர் பண்ணு. அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்குதா அப்படிலாம் பார்க்க. ஆன்ட்டி சிரிக்க வைக்கிட்டா. உங்க அம்மா வந்துட்டு அக்கா மாதிரி இருக்காங்கடா. ஏய், சொன்னா தமிழ்நாட்டுல எந்த போல சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கிறாங்க பாரு. ஓ மீனாட்சி. ஒண்ணல. ஓகே பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இந்த சீசனுடைய கிராண்ட் ஃபினாலே கவுண்டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 இந்த கிராண்ட் ஃபினாலேயோட ஃபைனல் டெஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது பெசன்ட் ரவி அண்ணா, தீனா அண்ணா, பிரீதா அண்ட் பரத். இது ஃபினாலே டிஷ்க்கும் அப்பாற்பட்டதா இருக்குது. ஒரு ட்ரீம் பிளாட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த பிளாட்டர் பார்க்கும்போது ட்ரீம்ல பார்க்குற மாதிரி ஒரு பிளாட்டரா இருக்கு. என்னதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரவி. என் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பெசன்ட் நகர் பீச் தான் செஃப். நார்மலா நீங்க பீச்சை பார்க்கறது வந்து ஒரு பீச்சா பார்ப்பீங்க. எனக்கு ஒரு எமோஷன் செஃப். என்னோட ஷூட்டிங் லைஃபே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அடையாளமா அந்த அலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் எப்பவும் கண்டினியூவா உழைச்சுக்கிட்டே இருக்கணும் குறிக்கிறதுக்காக தான் அந்த அலையை காமிச்சேன் செஃப். அந்த ராக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்னதான் ஒரு லெவலுக்கு போனாலும் அடின்னு தண்ணி அடிச்சா கூட அந்த ராக் அப்படியே நிற்கும். சின்ன ஓட்டைகள் மட்டும் இருக்கும், அப்படியே அந்த ராக் இருக்கும். அதுல வந்து டார்க் சாக்லேட் போட்டு சீ சால்ட் போட்டிருக்கேன் செஃப். ஹனிகோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என் லைஃப்ல சின்ன வயசு சாப்பாடு பாத்தீங்கன்னாக்கா ஒரு காஃபியும் ஒரு பட்டர் பிஸ்கெட்டும் மட்டும் தான் செஃப். பட்டர் பிஸ்கெட்டுக்கு அடையாளமா அந்த பிஸ்கெட்டையும் அந்த காஃபி விப்பிங் கிரீம் வந்து அந்த காஃபி போட்டு அதுல பண்ணிருக்கேன் செஃப். இதுல டேஸ்ட் பண்ணீங்கன்னா தெரியும் செஃப். அந்த பில்லர் மாதிரி பில்லர் அதுதான் அந்த பில்லர் மாதிரி அதை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் செஃப். ஒரு முத்து எடுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்ல செஃப். பல ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு தான் அந்த முத்தை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த சிப்பி வந்து ஈஸியா எல்லாரும் எடுத்துடலாம். ஆனா அதுக்குள்ள இருக்க முத்தா மாறணும்னாக்கா எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாதான் அந்த மாதிரி முத்தா மாற முடியும். அதுக்காக அந்த அடையாளமா அந்த முத்தை வச்சிருக்கேன் செஃப். அது முத்து வந்து சாக்லேட் போட்டு அது உள்ள கேரமல் ஹேசல் நட்ஸ் போட்டிருக்கேன். அது கீழே இருக்கிறது லிச்சி பனக்கோட்டா. இது வந்து நீங்களா பண்ண ஒரு முத்துச்சிப்பி. இந்த சிலிக்கான் மோல்டே ஒரு கெமிக்கலைஸ் வாங்கி நானே ஊத்தி அந்த கிளிஞ்சலை வச்சு எடுத்து கிளிஞ்சலை எடுத்துட்டு வந்திருக்கேன் செஃப். அதை வச்சு இந்த மோல்டை பாருங்க செஃப், பாத்திரம் கூட நாங்களே செய்யறோம் பாருங்க. அதான் நம்ம வாழ்க்கையில விதவிதமான மக்களை பார்ப்போம் செஃப். அதுக்காக அந்த சாக்லேட் மோல்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்வீட்டும் இருக்கும், புளிப்பும் இருக்கும் செஃப். நீங்க எடுத்து ஒரு சாக்லேட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அது உள்ள புளிப்பு இருக்கும் செஃப். இந்த பர்டிகுலர் ஷெல் டிசைன்ல இருக்கிற இந்த சாக்லேட் வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்காரு. இந்த இது எதுல ஜெல்லில பண்ணீங்க? கொராக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிரீம். ப்ளூ கொராக்கோ. அது வச்சு பண்ணா அதுவும் you can edible செஃப். இந்த மீன் பனக்கோட்டா செஃப். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஃபர்ட்டுக்கு நான் சத்தியமா சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் வந்தா ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க, அது மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணும். அமேசிங் எஃபர்ட். சிலிகான் மோல்டு நீங்க பண்ணிருக்கீங்க. இதோட உங்க லைஃப்பை டிபிக் பண்ற பீச் சைட்ல. அதுவும் இல்லாம அந்த ஹனிகோம் பத்தி சொன்னீங்க பாருங்க, ஐசிங் ஆன் த கேக்.
அமேசிங் ஜாப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யூஸ்வலாக வந்து கண்ணால் பார்த்து நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் கண்ணால் பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்போம். சத்தியமாக சொல்கிறேன், இதை டிஸ்டர்ப் பண்ணி சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. ஓ, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேட். இது ட்ரீம் பிளாட்டர் இல்லை, நாங்கள் ட்ரீமில் கூட பார்க்க முடியாத ஒரு பிளாட்டர், அது மாதிரி ஒரு பிளாட்டர். நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிற நீங்கள் இந்த ப்ளூ கலர் பண்ணும்போது நாங்கள் இருந்தேன். அந்த அலையை கூட வந்து நீங்கள் ஒரு ஃபோம் மாதிரி பண்ணி, அந்த லெமன் ஃப்ளேவர்டு ஃபோம் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த முத்துச்சிப்பி அந்த சுகரில் ஷெல்லில் பண்ணியிருக்கீங்க. அந்த ஷெல்லுக்கு பியூட்டிஃபுல் கலர் கொடுத்துருக்கீங்க. அந்த சாண்ட் மால்டீவ்ஸில் இருக்கிற சாண்ட் மாதிரி உங்கள் மனசு மாதிரி வெள்ளையாக இருக்குது. தேங்க்யூ சார். லீச்சி பேனகோட்டா, லீச்சியோட ஃப்ளேவர் அமேசிங்காக இருக்குது. அந்த ராக் வந்து தண்ணியில் அரிப்பு எடுத்து அதில் ஹோலாக வந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக அந்த ஹனிகோம் மாதிரி ஒரு பிஸ்கெட்டை பண்ணி அந்த ராக் மாதிரி வச்சுருக்கீங்க. யூ ஹவ் காட் டு தட் மச் ஆஃப் ஃபைனஸ்ட் டீட்டெயில். இது மாதிரி யாராவது ஒரு பண்ண முடியுமான்னு எனக்கு ஐ டவுட் இட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. There cannot, I don't know if there is going to be a better plate than this. For me, this is the best. Great job. Thank you. Super, Dina. Fantastic. தேங்க்யூ தானா. தேங்க்யூ வெரி மச். ஐயா நீங்க மட்டும் பெருமையா இருக்கக்கூடாது, உங்க ஃபேமிலி, உங்க கூட இருக்கவங்க எல்லாரும், உங்க ஏரியால இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்க பெருமை சேர்த்துட்டீங்க. பட்டு சொன்ன மாதிரி இதோட நல்ல பிளாட்டர் வருமா தெரியாது, பட் ஸ்டில் இட்ஸ் an excellent one. எல்லா பெசனர்ல இருக்கவங்க எல்லாரும் பாருங்க. உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க பெசனகரை பாருங்க. எல்லாரும் கரெக்ட். சூப்பர். பிரீதா, உங்களோட ட்ரீம் பிளாட்டர் பேர் என்ன? இந்த டிஷ்ஷு பேரை விட நான் இந்த டிஷ்ஷை பற்றி ஏன் இந்த டிஷ் நான் சூஸ் பண்ணேன்றது சொல்கிறேன். ஒரு விமனாக மீடியாக்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணி உள்ளே வந்து அதில் ஒரு பாயிண்ட் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஈஸியாக எல்லாருக்குமே நடந்துடுறது கிடையாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர பெண்களுக்காக விமென் இன் மீடியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளேட். இது வந்து ஏன் பசில்ஸாக வச்சேன்னா, நம்ம லைஃபே வந்து பசில் தான். ஜிக்ஸா பசில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே புரியாது, எது ஸ்டார்ட் எது எண்டு எதுவுமே நமக்கு புரியாது. ஆஸ் வி புட் ஆன் த பீசஸ், எல்லா பீசஸும் பண்ணும்போது தான் அதோட மீனிங் எல்லாமே நமக்கு புரிய வரும்ன்றதுனால தான் இந்த பசிலை நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. இதில் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். ஸ்டார்டிங் வேற ஒன்பதும் வேற ஷெஃப். ஒன்று வந்து ரைஸ் அண்ட் ஆல்மண்ட் ஃபிர்னி பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா, என்ன மாதிரியோ இல்லை எல்லாரும் பேக்ரவுண்டே இல்லாமல் மீடியாக்குள்ளே வர ஆட்கள் இருக்காங்கல்ல, ஸோ எங்கள் ரூட்ஸை காட்டுறதுக்காக நான் ரைஸ் வச்சு ஒன்று பண்ணோன்னு ரைஸ் அண்ட் ஆல்மண்ட் வச்சு ஒரு ஃபிர்னி பண்ணியிருக்கேன். அப்புறம் ரோஸ் அண்ட் பிஸ்தாவில் ஒரு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எதை காட்டுதுன்னா, சொல்லு, தைரியமா சொல்லு. சாரி, ரிலாக்ஸ் சார், டேக் யுவர் டைம், டேக் இட் ஈஸி. ரோஸ் அண்ட் பிஸ்தா என்னன்னா, என்னைக்குமே ஒரு நாள் சந்தோஷமா இருந்துராது. ஒரு நாள் ஷூட் வந்தா, ஒரு நல்லது நடந்ததுன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு பிஸ்தாஷோ ஃப்ளேவர் ஒன்று வரும்ன்றதுனால நான் அது வச்சிருக்கேன். ஆப்பிள் அண்ட் சின்னமன் போட்டு ஒரு பேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, நாங்கள் பண்ணுற சாக்ரிஃபைசஸ் குறிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். மேங்கோ அண்ட் கோகனட் ஜெல்லி பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, நாங்கள் என்னதான் ஸ்வீட்டாகவே இருந்தாலும் நாங்கள் வெரி ஃப்ளெக்சிபிள். எங்களை எவ்வளோதான் அடித்தாலும் நாங்கள் ஜெல்லி மாதிரி நாங்கள் பவுன்ஸ் ஆகிட்டே இருப்போன்றதை காட்டுறதுக்காக மேங்கோ ஜெல்லி பண்ணியிருக்கேன். பொமோகிரனட் மூஸ் பண்ணியிருக்கேன். எதுனாலுமே நாங்கள் உடனே எமோஷ்னல் ஆகி கரைஞ்சிருவோம், அதை டெபிக் பண்ணுற மாதிரி நான் ஒரு மூஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். பெரி அண்ட் யோகர்ட், நாங்கள் என்னதான் ஸ்வீட்டாக இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த ஒரு நக்கலும் இருக்கும், அந்த கேலி கிண்டல் எல்லாம் இருக்கும், அதை டெபிக் பண்ணுற மாதிரி பேஸ் பண்ணியிருக்கேன். டீயில் ஒரு பனக்கோட்டா பண்ணியிருக்கேன். அது வந்து எங்களோட ஸ்லீப்லெஸ் நைட்ஸை குறிக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். பான் ஷாட் வந்து நாங்கள் என்ன தான் பார்க்க ஃப்ரெஜைலாக இருந்தாலும் வெரி ஸ்ட்ராங் இன்சைடுன்னு காட்டுறதுக்காக நான் அந்த பான் ஷாட். பைனாப்பிள் அண்ட் சில்லி போட்டு நான் பண்ணியிருக்கேன். என்னதான் கோவம் இருந்தாலும் வெளியே ஸ்வீட்டாக தான் காட்டுவோன்றதுக்காக அந்த பைனாப்பிள் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீசஸ் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, நீங்கள் எங்கள் லைஃபையே நீங்கள் பசில் சால்வ் பண்ணுற மாதிரி அது டெபிக் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். இது எல்லா பீசஸும் சேர்ந்தாதான் எங்களோட மீடியா லைஃப் வந்து சேர்க்க முடியும். இது சேர்த்து முடிச்சுட்டு இந்த ட்ராயரை திறந்தீங்கன்னா
விக்ட்ரி ஆஃப் விமன் அதை டெபிக் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஷ்ஷை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் டு ஆல் விமன். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது எங்களோட விக்ட்ரியே டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷெஃப். அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபியூல் டீன் பண்ணியிருக்கோம், சாக்லேட்டில் ஃபியூல் டீன். ப்ளோன் சுகர்னு ஒரு மெத்தடில் நாங்கள் ஒரு ஆப்பிள் பண்ணியிருக்கோம். அதை நான் பிரேக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன்னா விர் ஆல்ரெடி broken. நாங்கள் எல்லாமே உடஞ்சி தான் இருப்போம், பட் நாங்கள் ரொம்ப எல்லாத்துலேயும் தெளிவாக இருப்போன்றதை காட்ட தான் உடச்சே இருக்காது. அது உள்ள ஹேசல்நட் ப்ரலைன் மூஸ் இருக்குது, காஃபி அண்ட் ஹேசல்நட் ஸ்பஞ்ச். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ளேவர்ஸ்னால் காஃபி அண்ட் ஹேசல்நட். நான் அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிஷ்ஷே பண்ணியிருக்கேன். சால்டட் கேரமல் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு லேயர். வெளியே வந்து கேவியார், ஆரஞ்ச் அண்ட் பேசல் கேவியார் போட்டிருக்கேன். அதுக்கு வெளியே ஆப்பிள் கிரம்பிள் பண்ணியிருக்கேன். அதுக்கு வெளியே நம்மளோட ஸ்பாஞ்ச் வச்சு நான் முடிச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே இவனுங்க வச்சுதான் பண்ண. ஆனா பிரீதா, நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த மீடியா விமன் பத்தி, எந்த விமனா இருந்தாலும் வந்து ஒரு ஃபீல்டில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிலேட் பண்ண முடியும். இன்னும் ஒன்று ஷெஃப், இந்த டிஷ்ஷை நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுக்கணும்னு, அது எங்கள் அம்மாவுக்காக தான் நான் அதை டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இங்கே நிற்க மாட்டேன், இந்த ஸ்டேஜில் நான் இல்லை. ஒரு நிமிஷமும் நான் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதெல்லாம் விட்டுட்டு அவங்க எனக்காக தான் ஓடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க என்னை தாண்டி எதை பற்றியும் யோசிச்சதில்லை. அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. நான் இங்கே நிற்கிறேன், நான் இங்கே நின்று உங்கள் முன்னாடி இந்த ஃபினாலேயில் நிற்கிறேன்னா அது எங்கள் அம்மா தான். ராப்பகலாக எங்கள் அம்மா அதுக்காக உழைச்சிருக்காங்க. ஷெருபாக்கா சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா வீட்டில் அத்தனை வாட்டி என்னை உட்காந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஷ், இந்த டேஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எங்கள் அம்மாவோட விக்ட்ரியாகவும் அது இருக்கும். உங்கள் விக்ட்ரியை நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கக்கூடாது, ஏன்னா அதை சாப்பிட்ற மாதிரி மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ அழகாக இருக்கு. அதுல போஸ்ட் ஆப்பிள்ஸும் போட்டிருக்கேன், அது சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு தருணத்துல பிரீத்தாவோட அக்காவை கூட போறோம். அக்கா வாங்க. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். Each one is different. Each one is different. ஜிக்ஸா பசில் 9ம் சூப்பர்ரா. நான் என்னமோ நினைச்சேன், பட் ஆனா கரெக்டா. You deserve a standing ovation. You just deserve a standing ovation. Amazing. நான் எப்பவுமே வந்து யாரா ஸ்டோரி சொன்னாங்கன்னா எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இருக்காது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வந்து அதுக்கு முகமே கிடையாது, அதுக்கு கதையே கிடையாது. அதுக்கு வெறும் கண்ணில் பார்க்கறதும் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ. அந்த சாப்பாடு மட்டும்தான் பேசணும். வித் ஆல் த திங்ஸ் தட் யூ டோல்ட், அந்த அதெல்லாத்தையும் நான் எடுத்து தனியாக வச்சுருந்தா கூட அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கணும். அதுக்கு ஒரு கேரக்டர் இல்லை பிரீதா, 10 கேரக்டர் இருந்தது. அந்த 9 பசலுக்கும் ஒரு கேரக்டர் இருந்தது. உமனுடைய சக்ஸஸ், நீங்கள் விக்டரியை நான் டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு கேரக்டர் இருந்தது. 10க்குமே சம்பந்தமே இல்லாமல் வித்தியாசம் இருந்தது. அமேசிங். இந்த 9க்கும் 9 டேஸ்ட்டு, டெக்ஸ்சர், ஃப்ளேவர், everything was unique. Thank you. And hats off to you. I don't think so anybody can do it. Woo!